6% இருக்கிற ஒரு சமூகத்துக்கு 7 அமைச்சர்கள் ரொம்ப முக்கியமான துறையில போட்டு கொடுத்திருக்கீங்க. இப்போ 7 அமைச்சர்கள் சொன்னா 20 விழுக்காடு சீட்டை வெறும் கிறிஸ்தவ மதத்துக்கே ஒதுக்கிருக்கீங்க. இதுதான் நீங்க சொல்ற சமூக நீதியா? சனாதன தர்மத்தையே ஒழிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு முஸ்தபாக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? நீங்க எதுக்கு அதை வன்மையா கண்டிக்கல? இதுக்கு பேர் தான் மதச்சார்பின்மையா இல்ல சமூக நீதியோட போர்வை போத்தி சிறுபான்மையரை திரிக்கக்கூடிய விதமா? ஒரு விஷயத்த நான் இங்க ஆணித்தனமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். இது தமிழ்நாடு, இது கிறிஸ்தவ மாநிலம் கிடையாது. இந்த மாநிலத்துல பெரும்பான்மையான மக்கள் சனாதன தர்மம், அதாவது இந்து மதத்தை தான் பின்பற்றுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் உடனே நிறைய பேர் வருவாங்க. அப்போ சிறுபான்மையர்கள், அதாவது மைனாரிட்டி என்னைக்குமே மேல வரக்கூடாதுன்னு. இது மைனாரிட்டிக்கு எதிரான விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே மெஜாரிட்டியா வாழ்றது இந்துக்கள் வாழ்ற நிலம். இதே இந்து மெஜாரிட்டி கடந்த 800 வருஷத்துக்கும் மேல, அதாவது 600 வருஷம் முகலாயர்கள், 200 வருஷம் ஆங்கில ஆக்கிரமிப்பு, எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள். இதே 800 வருஷத்துல தன் கணவரை இழந்த தாய்மார்கள் எத்தனை லட்சம் பேர், தன் கருப்பை இழந்த பெண்கள் எத்தனை லட்சம் பேர், ஆயிரக்கணக்கான கோயில்கள் இடிக்கப்பட்டது, லட்சக்கணக்கான பேருக்கு கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டது, கணக்கில் அடங்காத அடக்குமுறை. இதுல எங்க இருக்கு உங்களோட சமூக நீதி? ஆகவே நாங்க இழந்தது அதிகம். எங்களை சுதந்திர காற்ற சுவாசிக்க விடுங்க. எங்க உள்ளத்துல சமதர்மம், எங்க கொள்கையில சோசியலிசம். இந்த இந்தியா ஒரு அற்புதமான நாடு. இந்த பாரத தாய் மடியில நீங்களும் வாழுங்க, நாங்களும் வாழுதோம். உங்களோட மதத்தை எங்க கிட்ட தயவு செஞ்சு திணிக்காதீங்க. மதத்தின் பெயரால் திரும்ப எங்களை அடிமைப்படுத்த நினைச்சு கூட பாத்துறாதீங்க. இந்த நிலை நீடிக்குமே ஆனால் மாற்று அரசு தவிர வேற வழி இல்லை. With that I conclude. வெற்றிவேல் வீரவேல். 6% இருக்கிற ஒரு சமூகத்துக்கு 7 அமைச்சர்கள் ரொம்ப முக்கியமான துறையில போட்டு கொடுத்திருக்கீங்க. இப்போ 7 அமைச்சர்கள் சொன்னா 20 விழுக்காடு சீட்டை வெறும் கிறிஸ்தவ மதத்துக்கே ஒதுக்கிருக்கீங்க. இதுதான் நீங்க சொல்ற சமூக நீதியா? சனாதன தர்மத்தையே ஒழிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு முஸ்தபாக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? நீங்க எதுக்கு அதை வன்மையா கண்டிக்கல? இதுக்கு பேர் தான் மதச்சார்பின்மையா இல்ல சமூக நீதியோட போர்வை போத்தி சிறுபான்மையரை திரிக்கக்கூடிய விதமா? ஒரு விஷயத்த நான் இங்க ஆணித்தனமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். இது தமிழ்நாடு, இது கிறிஸ்தவ மாநிலம் கிடையாது. இந்த மாநிலத்துல பெரும்பான்மையான மக்கள் சனாதன தர்மம், அதாவது இந்து மதத்தை தான் பின்பற்றுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் உடனே நிறைய பேர் வருவாங்க. அப்போ சிறுபான்மையர்கள், அதாவது மைனாரிட்டி என்னைக்குமே மேல வரக்கூடாதுன்னு. இது மைனாரிட்டிக்கு எதிரான விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே மெஜாரிட்டியா வாழ்றது இந்துக்கள் வாழ்ற நிலம். இதே இந்து மெஜாரிட்டி கடந்த 800 வருஷத்துக்கும் மேல, அதாவது 600 வருஷம் முகலாயர்கள், 200 வருஷம் ஆங்கில ஆக்கிரமிப்பு, எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள். இதே 800 வருஷத்துல தன் கணவரை இழந்த தாய்மார்கள் எத்தனை லட்சம் பேர், தன் கருப்பை இழந்த பெண்கள் எத்தனை லட்சம் பேர், ஆயிரக்கணக்கான கோயில்கள் இடிக்கப்பட்டது, லட்சக்கணக்கான பேருக்கு கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டது, கணக்கில் அடங்காத அடக்குமுறை. இதுல எங்க இருக்கு உங்களோட சமூக நீதி? ஆகவே நாங்க இழந்தது அதிகம். எங்களை சுதந்திர காற்ற சுவாசிக்க விடுங்க. எங்க உள்ளத்துல சமதர்மம், எங்க கொள்கையில சோசியலிசம். இந்த இந்தியா ஒரு அற்புதமான நாடு. இந்த பாரத தாய் மடியில நீங்களும் வாழுங்க, நாங்களும் வாழுதோம். உங்களோட மதத்தை எங்க கிட்ட தயவு செஞ்சு திணிக்காதீங்க. மதத்தின் பெயரால் திரும்ப எங்களை அடிமைப்படுத்த நினைச்சு கூட பாத்துறாதீங்க. இந்த நிலை நீடிக்குமே ஆனால் மாற்று அரசு தவிர வேற வழி இல்லை. With that I conclude. வெற்றிவேல் வீரவேல்.